திருக்கடையூர்ல மார்க்கண்டேயரோட உயிரை காப்பாத்துறதுக்காக சிவபெருமான் யமனை சம்ஹாரம் செஞ்சு மீண்டும் எப்படி உயிர்ப்பிக்க வச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? காலசம்ஹாரம் விழாவை பார்க்க உலகமே திரும்பி பார்க்கிற இந்த ஒரு ஆலயத்துல கூட்டம் கூட்டமா மக்கள் கூடி கடவுளை தரிசனம் செஞ்ச நிகழ்வு பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம மயிலைமேல் சேனலை ஃபாலோ பண்ணி எல்லாருக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பக்கத்துல திருக்கடையூர் பகுதியில தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான உலக புகழ் பெற்ற ஸ்ரீ அபிராமி சமேத ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்துல சித்திரை திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில விழாவோட முக்கிய நிகழ்வா சிவபெருமான் யமனை சம்ஹாரம் செய்யும் நிகழ்வு சிறப்பா நடைபெற்றுச்சு. மார்க்கண்டேயரோட உயிரை பறிக்கிறதுக்காக யமன் பாச கயிற்றை வீசிய போது மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை கட்டி அணைச்சாரு. இதை பார்த்த சிவபெருமான் உடனடியா கால சம்ஹார மூர்த்தியா தோன்றி யமனை அதே இடத்துல சம்ஹாரம் செஞ்சது மட்டும் இல்லாம பூமாதேவியின் வேண்டுகோளுக்கிணங்க மீண்டும் யமனை சிவபெருமான் உயிர்ப்பிக்க வச்சதா ஐதீகத்துல சொல்லப்படுது. இந்த புராண வரலாற்று நிகழ்வு தர்மபுரம் ஆதீனம் முன்னிலையில கோலாகலமா நடைபெற்றுச்சு. தொடர்ந்து இறைவன் மண்டபத்துல எழுந்தருளி வீர நடனம் புரிஞ்ச காட்சி பக்தர்களை மெய்சிலிருக்க வச்சிட்டுனே சொல்லலாம். இன்னொரு முக்கிய நிகழ்வா மே 8ஆம் தேதி தேரோட்டமும் இந்த ஆலயத்துல நடைபெற இருக்கு. மறக்காம எல்லாரும் இந்த நிகழ்வுல கலந்துக்கோங்க.